ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் சீரிஸோட 153வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 152 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து இன்ட்ரோ பண்ண போகிறாங்க. ஸோ அது யார் என்னன்றதை எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இசு பீச்சை வந்து காட்டுறாங்க. சோ சம்மருக்காக பல குடும்பங்கள் அங்க வந்திருக்கிறது தெரியுது. சோ ரான் பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட அண்டர்வேரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க இருக்கும் பொழுது சொனக்கோ வந்து அதை போட்டோ எடுத்துடுறான். சொனக்கோ வந்து ரான் இதை மட்டும் நான் சினிச்சுக்கிட்ட காட்டுனேன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து சி இதெல்லாம் பார்த்து அவன் சந்தோஷம் எல்லாம் படமாட்டான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த சொனக்கோக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து ரான் நம்ம இதுவரை என்னோட சம்மர் ஹவுஸ்ல தானே ஸ்டே பண்ணியிருக்கோம், அதனால தான் பணக்கார பொண்ணுன்றனால எந்த பையனும் என்னை பார்க்கவே மாட்டேன்றான், இருக்கிறவங்க எல்லாரும் உன்னைய தான் பார்த்துக்க இருக்கான், உன்னோட போட்டோவை சினிச்சுக்கிட்ட காட்டுனாதான் நீலாம் சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஏய் சொனக்கோ அப்படி மட்டும் நீ பண்ணனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு நபர் வராரு. அவரோட பேர் வந்து டடாகேகோ மிச்சுவாகி. அவர் வந்து என்னோட லஞ்ச் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து இவ தானே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராணை வந்து தள்ளி விடுறா. சொன்னே டடாகிக்கோ வந்து இல்ல நான் உங்களை தான் கூப்பிட்டேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த விஷயம் கானனுக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புது. பட் ஆனா சொனக்கோ வந்து அவரோட தனியா போக பயப்படுறதுனால கூட துணைக்கு நம்ம ராணும் கானனும் லஞ்ச்ல போய் ஜாயின் பண்றாங்க. சொனக்கோ வந்து ரானோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய டிடெக்டிவ் தெரியுமா, அவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சொனக்கோ மானத்தை வாங்கிக்க இருக்கா அப்படின்னு சொல்றப்ப டடாகிக்கோ வந்து எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னோட லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டா, பட் ஆனா எனக்கு ஒரு புது தேவதையா நீங்க கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோவோட முகம் வந்து வெக்கத்துல சவந்து போயிடுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க ஒரு வெயிட்டர் வந்து பீரை வந்து வைக்கிறாரு. சார் இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப அவரோட பேர் வந்து மகோட்டோ குயோகோ. சோ இது யாருன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். சரி நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். சொன்னே டடாகிக்கோ வந்து இவ ரொம்ப மோசமான வெயிட்டரா இருக்கானே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் ஆனா எங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து அங்க இருக்க வேலையாட்கள் பேசும்போது நான் கேட்டேன் அவன் அந்த ஹோட்டலோட ஓனரோட பையனா அப்படின்னு சொல்றப்ப டடாகிக்கோ வந்து நீங்க எல்லாரும் என்னோட டின்னருக்கு என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து ஓகே நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்றப்ப டடாகிக்கோ வந்து அந்த ஹோட்டலை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. அது என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி பிரவுன் கலர் ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணை வயிற்றுலயே குத்தி கொலை பண்ணிருக்காங்க. பட் ஆனா இன்ன வரைக்கும் அந்த கொலையை பண்ண கில்லர் யாருன்னு யாரும் கண்டுபிடிக்கல. ஒரு முறை அந்த ஹோட்டல்ல தங்கி சாப்பிட்டுக்கிட்டே போட்டோ எடுக்கும் பொழுது அந்த டேபிளுக்கு நடுவுல அந்த இறந்து போன பொண்ணோட ஆவிய பார்த்திருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து என்னது நான் அங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து ரான் நீ மட்டும் வரலன்னா அந்த போட்டோவை நான் சினிச்சுக்கிட்ட காட்டிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மகோட்டோ அங்க வந்துட்டு யாகி ஷோஃபா டிஷ்ஷை வச்சுட்டு அங்கிருந்து போறாரு. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து யாரோ ஒரு நபர் வந்து அவங்க பேசுற எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணிக்கிறது தெரியுது. அவரோட பேர் வந்து சோஜி டொராபாயாஷி. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு நபர் வந்து ஹே உனக்கு விஷயம் தெரியுமா, ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல இருக்க காட்டுப்பகுதிக்குள்ள பிரவுன் கலர் ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணை மறுபடியும் வயிற்றுலயே குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் அதை கேட்டுட்டு வேக வேகமா ஓடுறான். சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சிசுகா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த யோகோ மிஷு வந்துடுறாரு. சோ அந்த டெட் பாடியை செக் பண்ணிக்க இருக்கும் பொழுது இது முன்னாடி நடந்த கொலை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றப்ப பக்கத்துல இருக்க ஒரு நபர் வந்து சார் இது சரியா நேத்து நைட்டு 8 to 9 நடந்த வானவேடிக்கை நடந்த சமயத்துல தான் இந்த கொலை நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யோகோ மிஷு வந்து நம்ம ரான் சொனக்கோ வந்து பாத்துடுறாரு. ஓ உங்க கூட மூரிசன் வந்திருக்காரா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இல்ல அவர் வரல அப்படின்னு சொல்றப்ப யோகோ மிஷு வந்து பரவாயில்ல நான் அவரை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டடாகிக்கோ வந்து டின்னருக்கு வர சொன்னனால நம்ம ரான் சொனக்கோ கானன் எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா கிளம்பி நிக்கிறாங்க. அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா மழை வந்து பயங்கரமா பெஞ்சுக்கு இருக்கு. அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா சொனக்கோக்கு வந்து நம்ம மகோட்டோ வந்து கொடையை கொடுத்துட்டு போறாரு. சொன்னே கானன் வந்து அப்பாடா ஒரு வழியா சொனக்கோக்கு ஒரு காதலன் கிடைச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து சி எனக்கு இந்த டார்க் கலரா இருக்கிறவங்க பிடிக்கவே பிடிக்காது, சரி நான் என்னோட ரூம்ல வந்து
பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடுறான். அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா முகம் தெரியாத ஒரு நபர் வந்து சொனோகோவோட பேக்ல ஏதோ ஒரு விஷயத்தை தேடி இருக்கிறது தெரியுது. ஸோ சொனோகோவை பார்த்ததும் வேக வேகமா சொனோகோவோட வாயை பொத்திட்டு கத்தி எடுத்து குத்த போகும் பொழுது அதே சமயம் ரான் வந்து கானன் நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, சொனோகோ வேற நம்ம தனியா அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரானும் கானனும் சொனோகோ சொனோகோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போய்க்கிருக்காங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டதும் அந்த கல்பிரிட் அங்க இருக்க ஜன்னல்லையே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிடுறான். சொன்னி ரான் வந்து சொனோகோ என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து என்னை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, என்னோட பேக்ல ஏதோ திருட முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீ அவனோட முகத்தை பாத்தியா அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து இல்ல, ரூம் ஃபுல்லா இருட்டா தான் இருந்தது, பட் ஆனா அவனோட கையை நான் கடிச்சேன், அவன் கை ஃபுல்லா ஒரே முடியா இருந்தது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து டடாகிகோ வந்துடுறாரு. சோ அவர் காலில் பாத்துக்கிட்டீங்கன்னா சகதியா இருக்கு. அதே சமயம் அவரோட சட்டை வந்து நனைஞ்சிருக்கனால கானன் சந்தேகப்பட்டு உங்களோட ஷர்ட்டை வந்து கலட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிச்ச காயம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கையை வந்து செக் பண்றான். பட் பாத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே இல்ல. அதே சமயம் அங்க வர்ற மக்கோட்டோக்கு வந்து நடந்த இந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிருக்காங்க. சோனி மக்கோட்டோ வந்து உங்களுக்கு நான் வேற ரூம் தரேன், நீங்க இந்த ரூம்லயே இருந்தீங்கன்னா அவை திரும்ப வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கோட்டோ பாத்துக்கிட்டீங்கன்னா தன்னோட ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றக்காக எல்லாருக்கும் அவரோட ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரீயா வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு. சோனி கானன் வந்து சொனோகோவை எதுக்காக கொலை பண்ண ட்ரை பண்ணணும், இந்த ஊர்ல யாரையுமே அவளுக்கு தெரியாதே, அது போக இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி 2 லேடிஸ கொலை பண்ணியிருக்காங்க, அவங்களும் கிட்டத்தட்ட பிரவுன் கலர் ஹேரா தான் இருந்தது, இதை வச்சு இல்லாம சொனோகோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது போக அந்த கல்பிட் எதுக்காக சொனோகோவோட பேக்ல தேடிக்கு இருந்தான், அது என்ன விஷயமா இருக்கும், ஒருவேளை கேமராவா இருக்குமோ, அப்படின்னா சொனோகோ எடுத்த போட்டோல அந்த கல்பிட்டோட முகம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து சொனோகோ நீங்க எடுத்த போட்டோலாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து நான் அதெல்லாம் ரெடி பண்ணி பேக்கெட்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப டகாகிகோ வந்து எங்க கூட நான் அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொனோகோ டெவலப் பண்ண போட்டோவை எடுத்து பாத்துக்க இருக்கான். ஸோ கானனும் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த போட்டோவை செக் பண்றான். பட் ஆனால் சந்தேகப்படுற மாதிரி எந்த போட்டோவும் இல்ல. சோனே கானன் வந்து நேத்து நைட்டு வான வேடிக்கை பார்த்துட்டு நடந்து வந்து இருக்கும் பொழுதுதான் பக்கத்துல இருக்க காட்டுப்பதிக்குள்ள அந்த கொலையும் நடந்திருக்கு. அந்த சமயத்துல சொனோகோவோட கையில தான் அந்த கேமரா இருந்தது. பட் ஆனா எந்த போட்டோவும் எடுக்கலையே, ஒருவேளை அந்த ஹோட்டல்ல இருந்த மக்கோட்டோ இந்த வேலையை பார்த்துருப்பானா, யாரா இருந்தாலும் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கு. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. ஸோ பேலன்ஸை வந்து பார்ட் 2 வீடியோல நம்ம எண்டிங்கோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாரு கில்லரா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.